சட்டை தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து அளவு கூட தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து சட்டை, இது அதுக்குள்ள லைனிங். இது பீஸாக நம்ம 4ஆக மடிக்கிறோம்னா 2 பீஸாக இருக்குது. ஓப்பன் பக்கம் ரெண்டும் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். மடிப்பு பக்கம் இங்கே இருக்கணும். அதை நம்ம 4ஆக மடிக்கணும். மடிக்கும் போது எக்ஸ்ட்ரா இதில் 1.5 இன்ச்சு விடணும். இது எதுக்குன்னா நம்ம பட்டு பாவாடை சட்டைக்கு இந்த பட்டி பீஸ் வருதுல்ல, பட்டு பாவாடை சட்டைக்கு இந்த பட்டி பீஸ் வருதுல்ல, இதில் வந்து தனியாக துணி கொடுக்காம அதிலே அட்டாச்சாக வரும். அதுக்கு தான் இந்த 1.5 இன்ச்சு நம்ம விடுறோம். சரி, இப்போ வந்து நான் சட்டையை அளவு போட்டு காட்ட போகிறேன். இப்போ வந்து பீஸ் வந்து 4ஆக மடிச்சு, இதில் 2 பீஸ், இதில் 2 பீஸ். அதே மாதிரி சட்டையை நம்ம வந்து 4ஆக மடிக்கிறோம். மடிச்சுட்டு இந்த மடிப்பு பக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் அதில் தான் வைக்கணும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுற துணி தான். கீழே மடிச்சு வைக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சு விடணும். அதில் இருந்து ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போடனா கூட கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சட்டையை வச்சு விடணும். நல்லா தேய்ச்சி விட்டுங்க, சுருக்கிறது இருக்கக்கூடாது. இது முன்கழுத்து அளவு, இது அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இது கரெக்டான அளவு. இது வந்து நம்ம கட்டிங்க்கு விடுறோம். தச்சு போது நமக்கு இந்த அளவு வரும். இது அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு. அதே மாதிரி ஷோல்டரில் வந்து ஒரு 2.25 இன்ச்சு வைக்கணும். அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் இருக்குல்ல, இந்த ஜாயின்ல ஒரு அளவு, அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு. அதுக்கப்புறம் அக்குள் அளவு. இந்த அக்குள் முடியுதுல, இந்த இடத்துல சுருக்கம் இருக்கக்கூடாது. நல்லா இழுத்து பிடிச்சி வைக்கணும். இது அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இதுல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம், 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் 1.5 இன்ச்சு விட்டுட்டு இதுல இருந்து இது அப்படியே வரைஞ்சிடணும். இந்த இடத்துல வந்து பட்டுப்பாவாடை சட்டைக்கு ஓப்பன் வரும். இந்த ஓப்பன் அளவே மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வருதா, இந்த ஓப்பன்ல இருந்து நல்லா அது பிடிச்சிக்கோங்க, நல்லா இழுத்து வச்சு எடுக்கணும். இந்த ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் 1 இன்ச்சு தான் இருக்கணும். அப்படின்னா நமக்கு இதுல வந்து இந்த சைஸ் மடிக்கிறோம் பார்த்தீங்களா, மடிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இங்கே வந்து 1.5 இன்ச்சு இருக்கணும், இங்கே இருந்து 1 இன்ச்சு தான் இருக்கணும். அப்படியே எடுக்கணும். அவ்வளோதான் அளவு. இதுக்கு வந்து பேக் நெக் வந்து நம்ம எழுத இந்த சட்டையில் வந்து இதே அளவு தான் இருக்குது. அதனால நான் அப்படியே இதே அளவில் நம்ம பேக் நெக்குக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் 2.25 இன்ச்சு எடுத்தேன். அது எதுக்குன்னா மேக்ஸிமம் வந்து 10 வயசு, இந்த வந்து 10 வயசுக்குள்ள நம்ம அளவு சட்டை போட்டு நம்ம கட் பண்ணுறோம். அதுக்கு வந்து 2.25 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இதுவே அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம 2 இன்ச்சு மட்டும் வச்சா போதும். இதுல இருந்து 1 இன்ச் மட்டும் எடுக்கணும். 1 இன்ச் எடுத்து இந்த இடத்துல அப்படியே கேர்வா வளைச்சு விட்டுருவாங்க. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மட்டும் எடுத்தா போதும். 1/4 இன்ச் எடுத்து நமக்கு எந்த நெக்கு தேவையோ அந்த நெக்கு வரையணும். இந்த இதுல வந்து இந்த நெக்கு நாங்கள் வரையணும். லீஃப் மாடல் பேக்கு வந்து நமக்கு ரவுண்ட் நெக் தான் வரைவோம். அது வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கு வரைஞ்சி நம்ம கட் பண்ணணும். இது அவ்வளோதான். கட் பண்ணி இப்போ நம்ம பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அளவு மார்க் பண்ணிக்கோமா. இதுக்கு ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து அப்படியே இந்த பேக் நெக் ரவுண்ட் வருது. அவ்வளோதான். பேக் நெக் கட் பண்ணிக்கணும். இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இந்த பட்டி மடிக்கல, அதை வந்து நம்ம மடிக்கிறதாண்டி இது இருக்கும். இதுதான் வந்து கல்ச்சராக வந்தாங்க. இனி ஹேண்ட் கட் பண்ணணும்.
ஹேண்ட் வந்து இதில் வந்து துணியை வந்து கட் பண்ணி மிச்சம் இருக்குது. இந்த இதை 4ஆக போட்டுட்டு நம்ம பஃப் கை கட் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்கு அரைஞ்சு விடுறோம். இதுலேயும் பஃப் கை தான் இருக்குது. இது எப்படி அளவு பார்க்கணும்னா இந்த பஃப் மட்டும் தான் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்டர் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதோட லென்த் தான் நமக்கு தேவை. அதனால நம்ம இந்த அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அது இந்த பார்டர் சேர்க்காம இந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி தான் அளவு எடுக்கணும். இந்த பஃபை இப்படி தூக்கி விட்டு அளவு எடுக்கக்கூடாது. இந்த பஃபை கரெக்டாக இப்படி வைக்கணும். சுருக்கம் இந்த மாதிரி வைக்கணும். இதில் எந்த அளவு வருது நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். 5 இன்ச் வருது. 5 இன்ச் வச்சு இதில் மார்க் பண்ணிவிட்டு பஃபுக்கு எப்போவுமே ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். இது அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு வச்சுட்டு இந்த ஆம்போல் நம்ம எடுக்கணும். இந்த இடம் அளவே எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இப்போ இதில் இருந்து நம்ம வரையணும். இங்கேருந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தான் மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வளைய மாதிரி பார்த்துக்கணும். 3 இன்ச் எடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருந்து வளைஞ்சிடணும். வளைஞ்சி இதோட அட்டாச் ஆகி இந்த கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு பிரச்சனை இல்லை, கம்மியாக விடக்கூடாது. ஏன்னா பஃப் கைங்கிறதுல நம்ம சுருக்கு வைக்கும்போது கொஞ்சம் துணி இங்கே வரும். அதனால எக்ஸ்ட்ராவே நம்ம ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கோங்க. அவ்வளோதான் கட் பண்ணிடுங்க. நம்ம நல்ல பீஸில் கட் பண்ணலாம். பார்டரோட சேர்ந்து தான் வச்சு கட் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணிட்டு தான் கழுத்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது எந்த துணினாலும் சரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தச்சுட்டு கூட நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணிக்கலாம். முதல்ல கரெக்டான அளவு கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக்கு எடுக்க போகிறோம். பேக் சைடில் வந்து இந்த சைடு வச்சு நமக்கு எடுக்க முடியாது. அதனால இந்த சைடு வச்சு எடுப்போங்க. இதெல்லாம் நம்ம அந்த ஒன்று போல நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் வந்து ஓப்பன் பக்கம் தான் நம்மளுக்கு வரும். அதனால நம்ம இந்த சைடு ஓப்பன் பக்கம் போட்டு எடுத்துப்போம். கழுத்து வந்து கட் பண்ணக்கூடாது. கழுத்தை கட் பண்ணாமல் தச்சுட்டு தான் கட் பண்ணணும். பேக் கட் பண்ணிடுச்சு. கொஞ்சம் கட் பண்ணி போகணும். பஃப்டைக்கு கட் பண்ண போகிறோம். இப்போ இது சாரி பீஸில் நம்ம கையை இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில். இது வந்து 4ஆக நம்ம இப்படி மடிச்சுக்கணும். 4ஆக மடிச்சுட்டு இந்த பீஸை மட்டும் தனியாக எடுக்கணும். இது ஹேண்ட். இது கீழே மடிப்பு பக்கம் இருக்கு. இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கைக்கு நம்ம பார்டர் கொடுக்கறதுக்காண்டி இந்த பார்டரை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கை தேவைக்காண்டி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கை பார்டர் கொடுக்குறது. அவ்வளோதான். நம்ம பட்டு பாவாடை சட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுதான் சாரீ. இதில் தான் நம்ம வந்து ஸ்கர்ட் கட் பண்ண போகிறோம். இது வந்து அளவு பாவாடை. இந்த வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு முதல்ல நம்ம எப்படி அளவு எடுக்கணும்னா இந்த இதோட வீதி, இந்த வீதியை கனெக்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். இந்த ஸ்கர்ட் ரெண்டாவது நம்ம இதோட வீதியை எடுக்கணும். இது வரைக்கும் வந்துருக்கா? இது வந்து நம்ம டபுள் ஃபோல்டிங்க நம்ம வந்து மடிச்சு பார்க்கறதுனால இது வந்து வந்திருக்கு. நம்ம வந்து இது வந்து சிங்கிள் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம டபுள் எடுக்கணும். இது டபுளாக எடுத்தால் உங்களுக்கு இவ்வளோ வீதி கிடைக்கும். இதுல இருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எதுக்குன்னா நம்ம மடிச்சு உள்ள ஃபோல்ட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட வேண்டியதான். அப்படி இதை நம்ம 4ஆக மடிக்கிறோங்க. சாரியை 4 மடிப்பாக மடிச்சிருக்கோம்.
எப்போவுமே நம்ம என்ன கட் பண்ணாலும் மடிப்பு பக்கம் மட்டும் நம்ம பக்கம் வரணும். இப்போ ஓப்பன் பக்கம் வந்து எப்போவுமே அந்த பக்கம் தான் இருக்கணும். இப்போ வந்து 4 நம்ம மடிச்சுப்போம். மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் நம்ம போட்டிருக்கோம். இதுதான் கீழ் வரும், இது மேலே வருது. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸோட வந்து கொஞ்சம் ஹைட் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால இதில் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஹைட் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அளவு வச்சு பார்க்கணும். இந்த இடம் தான் நமக்கு வந்து பாவாடோட அளவு. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து அளவு முடியும் உள்ள. இது அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இது பட்டி தனியாக நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து கவர் பண்ணி தைக்கணும். இது அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு. பட்டிக்கு ஒரு 3 இன்ச்சு விடணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது வந்து ஸ்லாட்டுக்கு கட் பண்ணியாச்சு. இது வந்து பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு கண்டிப்பாக வைக்கணும். இந்த இடம் காணாததுனால பார்டர் எடுத்துக்கலாம். இதே அளவில் அப்படி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மிச்சம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தச்சதுக்கு அப்புறம். இப்போ ஸ்லாட்டுக்கு இது கட் பண்ணியாச்சு, பட்டி கட் பண்ணியாச்சு. உள்ள லைனிங் கட் பண்ணிடுவோம். இந்த லைனிங் கட் பண்ணுவோம். லைனிங்கோட அளவு வந்து 2 மீட்டர் எடுத்துருக்கேன். 2 மீட்டர்ல ஃபுல் ஹைட்டு அப்படியே வச்சாச்சு. எதுக்குன்னா நமக்கு ஸ்கர்ட் வந்து லைனிங்கோட ஹைட்டாக தான் இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. 2 மீட்டர் துணியை ஃபுல்லாக அப்படியே நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணியாச்சு. இது ஸ்கர்ட்டுக்கு, இது டாப் போர்ஷனில் ஃப்ரண்ட் போர்ஷனு, இது பேக் போர்ஷனு, இது கை, இது கால், இது கையோட பாடு. அவ்வளோதான். பட்டு பாடு வச்சுட்டேன். ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு.